எப்படி ஆண்டவர் பத்திரமாக வழி நடத்தினார். அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். நம்முடைய தேவன் பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது செங்கடல் பிளந்து வரும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைய அவ்வளோ பத்திரமா பாதுகாத்து பராமரிக்கிறாங்களோ அதுபோல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற, நூல் போட்டு அளந்து கொடுக்கிற தேவன். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் செய்வார். கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று சொன்னது போல இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பாட்டுக்காரர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி, எல்லாம் கரங்களை தட்டும் போது பிளட் சர்க்குலேஷன் பிரெயின்லேருந்து கால் வரைக்கும் போகும்.
பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஃபாதர் ஐயா பாடியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார் என்று சொல்லி நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இன்னும் உங்க சவுண்டு கொஞ்சம் வேகமா கரங்களை தட்டி உற்சாகமாக, என் பலனாகிய கர்த்தரை கம்பீரமாய் பாடுவேன். என்னென்ன வாய்ஸ் இருக்கோ, எனக்கு கூட காக்கா வாய்ஸ் தான் பாடுவதற்கு. மைக்கில் நானே கேட்கறது எனக்கு சகிக்கலை அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட வாய்ஸ். ஆனாலும் பாடுறது நிப்பாட்ட மாட்டேன். என்னால் முடிந்த பாடல்கள், பழைய பாடல், இன்னும் ரொம்ப ரொம்ப காலத்து பாடல்கள் நான் பாடிக்கொண்டு இருப்பேன். அம்மா இன்னும் பாடல், இதே பாட்டை பாடுறீங்கம்மாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் நல்ல பரவசம் மூட்டுகிற ஒரு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
உற்சாகமாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். நல்ல ஒரு கருத்துள்ள பாடல். மழை போல வருவதெல்லாம் பனி போல மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடும். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய், இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவா, சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவா. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவா, சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. ஆமென். உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா, இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவா. தேவனுடன் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே, என் நாடு இயேசுவுக்கே, என் தேசம் இயேசுவுக்கே. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே, என் நாடு இயேசுவுக்கே, என் தேசம் இயேசுவுக்கே. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா. என் ஜீவன் இயேசுவுக்கு, என் ஊரு இயேசுவுக்கு, என் நாடு இயேசுவுக்கு, என் தேசம் இயேசுவுக்கு என் மாடி பாடுவோம். நம்ம தலைமுறையிலேயே ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சியை காண செய்வார். நம்ம எல்லாரும் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் அர்ப்பணித்து நம்ம பாட போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் நாம், ஆண்டவரே நம்முடைய கரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய கரம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட கரம், அரவணைக்கிற கரம், பாதுகாக்கிற கரம். நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. எந்த வேலை செய்யணுமோ, எந்த காரியத்தில் முயற்சி எடுக்கணுமோ, அதில் ஆண்டவருடைய கரம் இருக்கும்போது நம்மளை பத்திரமாய் அழகாய் நடத்தி செல்வார். ஆண்டவரே திருக்கரத்தில் ஆண்டவரே தாங்கி என்னை திருசித்தம்
நடத்திடுமே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? என்ன பாரமா இருந்தாலும் இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கணும். எந்த அளவு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, எந்த அளவு நம்ம இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல திறந்து காட்டுகிறோமோ, ஆண்டவர் அதனை நிரப்புகிற தேவனாய், அதில் உள்ள எல்லா மாசுக்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஜப குறைவு, வேத வாசிப்பு குறைவு ஆண்டவரே, எல்லாம் என்னிடத்துல உண்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க அப்பா. ஆண்டவரே, இன்றிலிருந்து இன்னும் நான் அதிகமாய் துதிக்கணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்கு நேரத்தை செலவிடணும் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் சுவிசேஷம் ஆண்டவரே, நமக்கு வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. சண்டே கிளாஸ்லேயே சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஊழியத்தில் சபையிலும் நமக்கு வார்த்தைகள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்னது? மூச்சு சின்னது, சுவிசேஷம் தான் என்னுடைய ஆண்டவரே பாரம் என்று சொல்லி சொன்னது போல அப்படிப்பட்ட தரிசனத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை எங்கள் இருதயத்தில் வைங்க ஆண்டவரே. எல்லா பாரங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடலாமா? ஹல்லேலூயா. திருக்கரத்தா சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வளைந்திடுமே. ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தப்படுத்தினபடினால அவருடைய கரத்துக்குள் வைத்து கொண்டபடினால் நம்ம எல்லா
எல்லாரும் வாய்களை திறந்து அவர்கள் எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லுகிறோம். ஆர்ப்பரிப்பு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரோடு சேர்ந்து நம்ம தனிமையா வீட்டில் ஜெபித்து துதித்தோம். இப்பொழுது எல்லாருமாய் சேர்ந்து இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தும் பொழுது அல்லங்கமிடி நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கத்த துதியினால் மாற்றி போக பண்ணுவா. எப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் போன வாரத்தில் நம்ம நேற்று தினத்தில் கூட அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், சபையாரோடு ஜெபித்தார்கள். சபை ஒரு மனம், சபை ஒரு ஐக்கியம், சபை ஒரு அன்பு. அப்படி சபையாரோடு நம்ம சேர்ந்து துதிக்கும் பொழுது ஒரு பெரிய பலத்தை, ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். வாய்களை திறந்து துதிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். பிரமிப்பு உண்டாக செய்கிறவ. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 படகுகளை நிரம்பி பிரமிப்பு உண்டாக செய்கிறவ. சிறையில் இருந்து ஆண்டவரை தூக்கி அழைத்து தூதனை கொண்டு தட்டி எழுப்பி ஆண்டவரே கர்த்தாவே எழுந்திரு என்று சொல்லி, ஆண்டவரே பேதுருவை எழுந்திரு என்று சொல்லி அழைத்து வந்து கொண்டு வந்து வீடு வரைக்கும் விட்ட தேவனே. ஓ ரதனா மரபா ஷதரபா ரியாதரபல பௌ சந்தரபல ரபா கனமா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே பலத்த காற்றா இடி முழக்கமாய் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவன். வாண்டபுல்லாடு தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே சரீரத்தில் ஆண்டவரை துதிக்கும் பொழுது சரீரத்தில் இருக்கிற எல்லா நோக்காட்டுகள், எல்லா பலவீனங்களில் விடுதலை தருகிறவர், விடுவிக்கிறவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே முதியோர்களுக்கு பலப்படுத்துகிறவர், வாலிபர்களுக்கு வேண்ட பலனை கொடுக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை செய்ய ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பெசலேயலை போல ஞானத்தை கொடுக்கிறவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை காத்தவர் எபினேசர், உன்னதமான தேவன், ஆண்டவரே உயிரோடு எழுந்த தேவன், ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, மாசற்ற தேவனே, அல்பா ஒமேகா, நாதியும் அந்தமுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. சிங்க கெவியோ சூளை நெருப்போ எதுவாறுதாலும் எங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி. நேர்வழியாய் நடத்துகிறவர், தூதனை கொண்டு நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே. சபையாருக்குள்ள நல்ல ஐக்கியத்தை கொடுத்தீரேன், நல்ல ஒரு மனதை கொடுத்தீரேன், ஊக்கமாய் ஜெபிக்கிற அனுபவத்தை கொடுத்தீரேன். எல்லாமுக்கு நன்றி, எல்லாமுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நமரஷதனா ரியாதரபலவோ கனமா. மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னவர், நீரே பயங்கரமானவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாக்களின் ஆவியை, பிரபுக்களின் ஆவியை அடக்குகிறவர். ஹல்லேலூயா. நன்றி. இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று கடல்களுக்கு எல்லைகளை ஸ்தாபித்தவர். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா கீதம் பாடுவோம். ஒரு கையும் காலும் முடியாத மனுஷன் அல்லேலூயா கீதம் பாடுவோம், ஆண்டவரை கொண்டாடுவோம் என்று சொல்லி உற்சாகமாய் பாடுகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன். தூக்கி எடுத்தார் சற்று தேவ
அறுசுவை உணவு உண்பது போல நான் திருப்தி அடைகிறேன். ஆண்டவரே, காலையிலே உடைய கிருபையால் என்னை திருப்தியாக்கும். ஆண்டவருடைய கிருபை நம்மளை திருப்தியாக்கும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது என்று சொல்லுகிறார். அந்த வாழ வயதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. 120 வயது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வனாந்தரத்தில் நடந்து மேடு பள்ளத்தில் நடந்து பலன் குறையாதபடி நடத்தி வருகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி. அவர்தான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர் தெழுந்தா கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். 78ஆம் சங்கீதத்தில் நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பாடுகள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது. மறந்தார்கள், அவர் செய்த நன்மையை மறந்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், கோபம் மூட்டினார்கள், எரிச்சல் மூட்டினார்கள், இன்னும் கத்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள், மட்டுப்படுத்தினார்கள், துரோகம் செய்தார்கள் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் வருகிறது. நம்ம அநேக நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உம்மை மறக்க மாட்டோம் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பற்றிக்கொள்வோம். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is love, He is Lord, He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர். உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. சிறு பிள்ளைகள் பாடுங்க. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் கால்கள் யாவும் ஆண்டவர் உமக்கு முன்பாக முடங்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுது ஆண்டவரே இந்த துதிக்கிற இருதயம் ஆண்டவரே, கர்த்தாவே, முறுமுறுக்கிற இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாருமேலும் தேவ காரணம், தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு ஆண்டவரே பத்திரமாய் நடத்துகிற தேவன். எங்களை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து பத்திரமாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்.
துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை கர்த்தர் தயவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்காருவோம். கரங்களை தட்டி பாடலாமா? ஜெபமே என் வாழ்வின். நல்ல கைகள் தட்டுங்க, அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும். ஜெபமே என் வாழ்வி செயலாக மாற, ஜெபஹாவியா என்னை நிறைத்திடுமே. என் வாழ்வின் செயலாக ஜெபஹாவியா என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லை. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெபஹாவியா என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் எண்ணிலே தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் எண்ணிலே தாரும். பொறுமையுட காத்திருந்தே போராடி ஜெபித்து. ஒரு ஜெப அபிஷேகம் எல்லாரும் மேல இறங்குவதாக. பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபி. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஜெபமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெபஹாவியால் என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. மாமிசத்தே பலவீனத்தை கேளுங்க, ஆவியின் பலன் தார். ஒரு ஜெப பாடலாம், எல்லாரும் வாயை திறந்து. மாமிச. சிலர் அமைதியா இருக்கீங்க, பாடுங்க, பார்த்து பாடுங்க, புரியுதோ புரியலையா? ஒரு ஜெப அபிஷேகம் இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபமே என் வாழ்வி செயலாக மாற, ஜெபஹாவியா என்னை நிறைத்திடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதருக்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு துதி ஸ்தோத்திரம், ஜெப வேண்டுதல், உபவாசம் எனில் தாருமேன்னு ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு பாடுவோம். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். துதி ஸ்தோத்திர ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தார். எவ்வளவு அருமையான வார்த்தை! எப்படி பாடாம சும்மா இருக்கீங்க? துதி ஸ்தோத்திர ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. நல்ல ஆவில நிரம்பி ஜெபமே என் வாழ்வி செயலாக மாற, ஜெபஹாவியால் என்னை நிறைத்திடுமே. முழங்காலில் நின்றே முழுமனதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் முழுமனதுடனே
என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் செபித்த என் தேவனேவோ இதயத்தின் பாரம் எண்ணிலே கேளுங்க எல்லாரும். இரவெல்லாம் செபித்த என் தேவனேவோ இதயத்தின் பாரம் எண்ணிலே தாரும். பொறுமையுட காத்திருந்து போராடி செபித்திடவே. பொறுமையுட காத்திருந்தே போராடி செபித்தே. சோதனை அணுகா சத்தமா, சோதனை அணுகா விழிப்புடன் செபிக்க. சோதனை அதிலும் சோர்ந்திடா செபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் செபிக்க. சோதனை அதிலும் சோர்ந்திடா செபிக்க. மாமிசத்தே பலவீனத்தில் ஆவியின் அப்பதான் ஜெபிக்க முடியும். மாமிசத்தே பலவீனத்தில் ஆவியின் எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. துதி ஸ்தோத்திர ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாரும். கேளுங்க எல்லாரும் சத்தமா. துதி ஸ்தோத்திர ஜெப வேண்டுதல் உபவாசம். கடைசியாக முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே. ஆமென். வருகை நாளதிலே உம்மோடன். கடைசியாக ஒரு விசை ஜெபமே என் வாழ்வி செயலாக மாற. ஜெபஹாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபத்தோட பாடுங்க. ஜெபமே என் வாழ்வே செயலாக மாற. ஜெபஹாவியால் என்னை நிறைத்திடுமே. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபமின்றியே ஜெயமில்லையே. கையை உயர்த்திக்கிட்டே அப்படியே பாடுங்க. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெப சிந்தை எனில் தாருமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்படி கூட நீங்க ஜெபிக்கலாம். இதுமாரி பாடலை பாடி ஆண்டவரே இப்படி நான் சொல்லி உங்கள் தனி ஜபத்துக்காக இதெல்லாம் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஓகே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு குறிப்பு எடுக்கிறவங்க வாலிப பிள்ளைகள் டைரியெலாம் கொடுத்தோம், நோட்டெல்லாம் கொடுத்தோம். டைரியும் காணோம், ஒன்றையும் காணோம். சரி பரவாயில்ல, ஓகே, நல்லது. அது குறிப்பு எடுக்கிற பழக்கம் ஒரு நல்ல பழக்கம்.
எடுத்தால் போதாது, திரும்ப போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து சாயந்தர நேரத்தில் அந்த டைரியை எடுத்து கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் உங்களோட இன்னும் கொஞ்சம் பேசுவார். பாஸ்டர் மூலம் பேசுனதை விட நீங்கள் பர்சனலாக அதே வசனத்தை தியானிக்கும் போது இன்னும் ஆவியானவர் பேசுவார். அதை வாரம் முழுவதும் தியானிச்சு நான் அப்படி தான் எந்த செய்தி கொடுத்தாலும் யூடியூப்பில் நான் கொடுத்தாலும் அதே செய்தி நான் கொடுத்தாலும் நான் தானே கொடுத்தேன், எனக்கே மனப்பாடமாக தெரியும். ஆனால் திரும்ப அதை நான் கேட்குறேன். உங்களுக்கு அதை தான் அனுப்புகிறோம். ஏற்கனவே செய்தியை கொடுத்தாலும் 1-2 செய்தியில் நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குற அனுப்புகிறோம். திரும்ப நீங்கள் கேளுங்க, மறந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகமாக இருக்கும். அதை வாழ்க்கையினுடைய தனி ஜெபத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படியே ஆண்டவரே இது இந்த திருச்சபையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபையில் இந்த நடபடிகளுடைய காரியம் அதில் சம்பவங்கள்லாம் நடக்கணும். என்ன நான் ஜெபிக்கிறேன்னா, எல்லா சபையும் ஆதி சபை வளர்ந்தது போல் எல்லா சபையும் வளரணும். ஆதி சபையில் அற்புதம் நடந்தது போல் எல்லா சபையில் அற்புதம் நடக்கணும். ஆதி சபையில் ஊழியக்காரருக்கு பார்க்கும்போது ஒரு தெய்வ பயம் ஜனங்களுக்கு உண்டானது போல் விசுவாசிகளுக்கு ஒரு தெய்வ பயம், அனனியா சபிராக்கு அப்புறம் ஒரு தெய்வ பயம் உண்டானது போல் தெய்வ பயம் உண்டாகணும். ஆதி சபையில் சுவிசேஷத்தை சொன்னது போல் இன்னும் வாழ்நாள் இறுதி வரை சாகிற வரைக்கும் இன்னும் நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் அந்த கேரக்டர், ஸ்தேவானுடைய கேரக்டர், திருச்சபையில் ஆண்டவரே ஸ்தேவானை எழுப்புங்க, அப்படி தான் நான் ஜெபிக்கிறேன். பர்னபாவை எழுப்புங்க ஆண்டவரே, அல்லேலூயா. பிலிப்புவை எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவே நீ ஆவியானோர் உறவானது போல நாங்களும் ஆவியானோரோட நல்ல உறவாடு. அதெல்லாம் செய்தி நீங்கள் கேட்டீங்க. நேற்று தினத்தில் உபவாச ஜெபத்தில் சபையார் ஊக்கத்தோடு உருக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். இவ்வளோ பேர் நேற்று உபவாச ஜெபத்துக்கு வந்துடுறதா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். நல்லா உருக்கமாய் ஞாயிற்றுக்கிழமை வருவது நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இடைப்பட்ட நாட்களில் சபையினுடைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது கத்தர் இன்னும் உங்களை கத்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேற்று எந்த இடத்துல இருந்தீங்க, என்ன செஞ்சிருப்பீங்க, அங்கங்கே இருந்திருப்பீங்க. அதை சர்ச்சில் வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம தான் டைம் டேபிள் போட்டு சபையில் என்ன ப்ரோக்ராம், எங்கள் வீட்டு கூட்டம், எங்கள் ஜெபம் என்னன்னு சொல்லி அலாட்டாக இருக்கும்போது சபை வளரும். அல்லேலூயா. அல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்ல இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நேற்று ஒரு தம்பி வந்தார், அல்லேலூயா. அதுமாரி சத்தம் வரும்னு பார்க்குற ஒன்றும் காணா. சரி போகட்டும். இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு பிரேயர் ஆஃப் ஃபால். தி பிரேயர் ஆஃப் ஃபால். பவுலின் ஜெபம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லிட்டு கடைசியாக மற்ற இடத்துல நிருபத்திலையும் சொன்னதை அது ஆனால் மெயின் அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் ஜெபம் பண்ண காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆவியானவர் பதிவு பண்ணி வச்சிருக்கார். ஏன் பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னா, நீங்களும் நானும் இன்னும் நல்லா ஜெபிக்கணும் என்பதற்காக. அதன்னுட்டு அப்புறம் மற்ற புஸ்தகத்தில் இருக்கிறத அதை எடுக்காமல் சொல்லிட்டு இதில் இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஓகே, இப்போ முதல் வசனம் எல்லாரும் எடுக்கலாமா, திருப்பலாமா? வாலிப தம்பி எல்லாரும், பெரியவங்க எல்லாரும் பைபிளை எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொம்மமாக இருந்தாலும் எத்தனை தரம் நீங்கள் படித்தாலும் மனப்பாடமாக நான் சொல்கிற வசனம் தெரிந்தாலும் வார்த்தையை கனப்படுத்தும்படி பைபிளை திருப்பி நான் சொல்லுகிற வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தில் முதல் குறிப்பு 9:11. அப்பொழுது கர்த்தர் அனனியாவை பார்த்து சொல்றாரு, அனனியா நீ எழுந்து நேர்த்தர், தெரு பேரை கூட சொல்றாரு, நேர்த்தரு என்னப்பட்ட அந்த தெருவுக்கு போய், அந்த தெருவில் நிறைய வீடு இருக்கும், எல்லா வீட்டுக்கும் போகாத யூதாவின் வீட்டில் அதுலேயும் பாருங்க இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை என்ன செய்ய அந்த வீட்டில் இருக்கிறாரான்னு நீ தேடு அனனியாவே. இதான் முதல் ஜெப குறிப்பு. பவுலை அறிமுகப்படுத்தும் போதே அனனியாட்ட அவன் இப்பொழுது என்ன செய்யறான், ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற நல்ல குணாதிசயம் அப்பாவோட பேசணும். அப்பாவோட பேசுவது தான் ஜெபம். அவர் நம்மோடு கூட பேசுவது தான் ஜெப வாழ்க்கை. ஒரு கான்வர்சேஷன். அது ஒன்வே அல்ல. நாம் அவரோட பேசுவதும் அவர் நம்மோடு பேசுவதும் தான் என்னது, ஜெபம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவது தான் அது ஜெபம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவது தான் ஜெபம். ஜெபம். இந்த முதல் குறிப்பில் நான் சொல்லுகிற காரியம் இண்டிவிஜுவல் பிரேயர், பர்சனல் பிரேயர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பிரேயர் இருக்கணும். வாலிப தம்பி, வாலிப வயசுல ஒரு 10-15 நிமிஷமாவது ஜெபிக்க கத்துக்க. அப்புறம் அரை மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரத்துக்கு வரலாம்.
அட்லீஸ்ட் குறைஞ்சது பெரியவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 1 மணி நேரமாவது பர்சனலாக என்ன செய்யணும். குடும்ப ஜெபம் அது வேற, அது அடுத்த குறிப்பில் வருது, கூட்டு ஜெபம்லாம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். ஜீசஸுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டில் நான் அதிக நேசிக்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு பாத்திரம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இருக்குமானால் அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கிறார். அப்படின்னா நான் ஜபிக்கிற மாதிரி சபையாரை நீங்க ஜெபிங்க. இப்படி நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சிஸ்டர் நீங்க சொல்ல முடியுமா? ஆய திறந்து சொல்ல முடியுமா? வாலிப மகளை நீ சொல்ல முடியுமா? வாலிப தம்பி சொல்ல முடியுமா? வாலிபட்ட பார்த்து, வாலிப தம்பி நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு பெருமைக்காக அல்ல, உற்சாகத்துக்காக. பவுல் பெருமைக்காக சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னா எல்லாத்திலும் அவர் மாதிரியா இருந்தார். குறிப்பாக ஜெப வாழ்க்கையில. அதான் இன்னைக்கு தியானம். எல்லா ஜெபத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரியா இருந்தார். இந்த செய்தியில போக போக நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஜெபத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, தனியா ஜெபித்ததுனால இண்டிவிஜுவல். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உன் அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. அந்தரங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமா என்ன செய்வாரு, பதிலளிப்பா. பிரதர், செல்போன் எடுத்துட்டு ஜெப நேரத்துக்கு போகாதீங்க, மெசேஜ் வந்துடும், ஜெப நேரம் தடப்பட்டு போயிடும். சைலண்ட்ல போட்டு வெளியில வச்சுட்டு வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு, அம்மா 1 மணி நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, 1/2 மணி நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்க போய் நல்ல தெரிஞ்ச பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து பாவத்தை அறிக்கை செய்து நல்ல ஆவியில களி கூர்ந்து ஸ்தோத்திர பலி இட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் கொடுக்கிற ஜெப குறிப்புகளை நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெப நேரம் போறதே தெரியாது. அம்மாட்ட அப்பாட்ட சொல்லிட்டு போயிருப்பீங்க, வாலிப தம்பி 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு, 1 மணி நேரம்னு. இன்னும் அதிகமா என்ன செய்யணும், நேரம் ஆயிரும். இதுக்கு நல்ல உதாரணம் ஈவான் ராபர்ட்ஸ். சுரங்க தொழிலாளியா இருந்தார். அவர் அங்கே செவிந்தீர் மத்தியில் அந்த கனமான ஊழியத்தை செய்தார். அந்த வேல்ஸ் தேசத்துல சபையில எழுப்புதலே கிடையாது. பாட்டி தாத்தா அப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க, வந்தவங்களும் தூங்கி விழுந்தாங்க. மெசேஜ் நேரத்தில் என்ன செஞ்சாங்க, சத்தமா சொல்லுங்க, தூங்கி விழுந்தாங்க அந்த காலத்துல. ஸ்தோத்திரம். ஆனா அப்படி எழுப்புதலே இல்லை, சபை இப்படியே இருக்குதுன்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் வாலிப வயதுல அவர் என்ன ஜெபிக்க ஆரம்பித்தார். தனி ஜெபம். அம்மா வந்து சாப்பாடு காலை டிஃபன் வைக்கிறாங்க, வேண்டாம்மா. அடுத்து சரி மத்தியானம் அதாவது சாப்பாடு ஜெபத்தை முடிச்சு சாப்பிடுவானா, மத்தியானமும் வேண்டான்ட்ட, அப்புறம் சாயந்தரமும் வேண்டான்ட்ட. இப்படி சில நாட்கள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே எங்கள் வேல்ஸ் தேசத்தை சந்தையோ ரெச்சியும், ஆண்டவரே வாலிபர்கள் ரெச்சியும், எங்களுடைய வேல் தேச குடிகார தேசமா இருக்கிறது, விக்கிரக ஆராதனை நிறைந்ததா இருக்கிறது, உபச்சார வேசித்தனம் நிறைந்ததா இருக்கிறது, பணாசை நிறைந்தவர்களாய் எங்களுடைய தேசம் இருக்கிறது. ஆண்டவரே சபையில ஒரு எழுப்புதல் இல்லை, ஏனோ தானு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஐயா ஒரு அனல் இல்லை, ஏதோ சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு குளிர் இல்லாதபடி இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னை சந்தித்த தேவன் என்னை வணையும், சபையை வளையும், உயிர்ப்பியும் ஆண்டவரே, சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசத்தோட. இந்த சவுலும் 3 நாள் புசிக்காம என்ன செய்யல, குடிக்காம. 9 வசனம் பாருங்க, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும். அப்ப இண்டிவிஜுவல் பிரேயரோட உபவாச ஜெபத்தையும் கூட்டும் போது அதற்கு ஒரு பவர், ஜெபத்திற்கே ஒரு வல்லமை இருக்கு. அதோடு கூட பிளஸ் உபவாசம்னு சொல்லும்போது வெறும் பட்டினி போடுவது உபவாசம் இல்ல. சிலர்லாம் உபவாசம் சொல்லி காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு கூட்டிட்டு அதை கூட்டிட்டு இதை தொடச்சிட்டு அதை தொடச்சிட்டு இதை தொடச்சிட்டு அதை தொடச்சிட்டு கடைசியில் என்ன, அது ஜெபிக்காம முடிச்சோம்னா உபவாசத்தை. அதுக்கு உபவாச ஜெபம்ல. அந்த ஜெபத்துக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க சத்தமா, பட்டினி. அது என்னது, உண்ணாவிரதம் மாதிரி பட்டினி தான். உபவாசனா உபவாசம், தேவனோடு வாசம் பண்ணுவது, உறவாடுவது. தினத்துல சபை சார்பாக இந்த இடத்துல உபவாச ஜெபம் நடைபெற்றது. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் அதிகம் வந்திருந்தால் மிக பிரயோஜனமா இருக்கும். சபையார் ஊக்கத்தோடு என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணினார்கள் சொல்லி நேற்று தியானிச்சோம். எத்தனை பேர் நேற்று வந்தவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது? நேற்றுக்கு வந்தவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா. மாதம் ஒரு தடவை சர்ச்சு சார்பா இவரு இண்டிவிஜுவலா 3 நாள் பவுல் ஜெபம் பிளஸ் உபவாச ஜெபம். 2 ஜெபத்தை சொல்லிட்டேன். 2 ஜெபத்துக்கு ஒரு மாதிரி.
இப்படி நிறைய தடவை உபவாசம் இருந்திருக்கார். அப்படி இடையிடையில யாவப்படுத்தார். அதுபோல் நீங்கள் மாசத்துல ஒரு நாள் ஒரு வேளை உபவாசம் இருந்து சர்ச்சில் செபிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்து இடைப்பட்ட நாட்களிலே திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியில் ஏதோ ஒரு நேரம் என்ன செய்யுங்க, வீட்டிலிருந்து என்ன செய்யுங்க, உபவாசம் இருங்க. ஆனால் இண்டிவிஜுவல் ப்ரேயர் என்பது டெய்லி ஜெபிக்கணும். ஜெபம் என்பது ஒரு சுவாசம் போல. அப்படி மூச்சை இழுத்து விடுங்க, நல்லா இழுத்து விடுங்க. மூச்சை இல்லையா, எங்க மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு. ஸ்தோத்திரம். இந்த சுவாசத்தை கொடுத்தாரு, அதுக்காவது ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். ஜெபம் என்பது பட்டியல் அல்ல, மளிகை பட்டியல் அல்ல. கடுகு வேணும், அது வேணும், சீரகம் வேணும், புளி வேணும், அந்த வேணும், இது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும். பாஸ்டர் அப்ப அதெல்லாம் வேண்டாமா? மஸ்ட், அவசியம். ஆனா அது மட்டும் ஜெபம் அல்ல, தேவையை மட்டும் ஜெபம் அல்ல, நம்முடைய தேவையே இயேசுதான். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவைக்காக அப்பாட்ட வரக்கூடாது. வந்தவனே அவர் பேச விடாம அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், என்ன ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதெல்லாம் செல்பிஷ், சுயநல ஜெபம். நீங்க அப்போஸ்தலனாகிய ஜெபத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எங்காவது குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காரா? எங்காவது கடன் பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணியிருக்காரா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் தேவையில்லையா? பச தேவை. ஆனா அதை கடைசி குறிப்புல சொல்றேன். அதை விட மேலான காரியத்துக்கு ஜெபித்தா குழந்தை பாக்கியத்தை தருவார், வேலையை கொடுப்பார், திருமணம் நடக்கும், தேவைகளை சந்திப்பார், பணத்தை கொடுப்பார், சரீரத்தை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், வாகனத்தை கொடுப்பார், மற்ற காரியத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். அவருக்கு ஒரு பெயர், ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் நினைக்கிறேன் இப்படி 1-2 தான் அங்கே பதிவு பண்ணி வச்சிருக்க. அப்படி தண்ணி ஜெபம், உபவாச ஜெபத்தை அவர் சாகிற வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் தனி ஜெபம் பண்ணியிருப்பாரு. நான் நம்புறவங்க நம்புற மாதிரி அழில சொல்லாம, அது உண்மையிலும் உண்மை. அவர் ஜெப வீரன், கருத்தாய் ஜெபிக்கிறவர், வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறவர், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர், போராடி ஜெபிக்கிறவர், கற்ப வேதனையோடு என்ன செய்கிறவர், ஜெபிக்கிறவர், விசுவாசத்தோடு என்ன செய்கிறவர், ஜெபிக்கிறவர். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய உபவாச ஜெபத்துல தனியா அங்க 3 நாள் கண் பார்வை இல்லாம உபவாசம் பண்றார். ஓகே, இப்ப சபையிலையும் வந்து உபவாசம் பண்றார். அதுக்கு தான் நீங்க வாரத்துல ஒரு நாள் தனியா ஒரு வேலை இருந்து வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணணும், கதவை சாத்திக்கிட்டு. சிஸ்டர்மார்களும் உங்கள் கணவரை வேலைக்கு அனுப்பிட்டு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, வீட்டு வேலைன்னா என்னைக்கு தான் வீட்டு வேலை போனது? என்னைக்கு தான் வீட்டு வேலை இருந்தது? நீங்கள் துவச்சி போடுறீங்க, சாயந்தரம் வந்தோன்னா 4 பேர் வந்து அந்த இதை என்ன செஞ்சிடறாங்க, நிரப்பிடுறாங்க. பாத்திரத்தை கழுவுறீங்க, சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? பாத்திரத்தை கழுவுறீங்க, திரும்ப பாத்திரத்தில் வருதா சிஸ்டர்? சொல்லுங்க, பின்னாடி பாத்திரம் நொம்புது பார்த்தீங்களா? எந்த வேலைங்க மனுஷனுக்கு என்னைக்குங்க வேலை போணுச்சு? வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வேலையின் மத்தியில் நாம தான் நேரத்தை ஒதுக்கி ஜெப நேரத்தை, அது இண்டிவிஜுவல் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர். நீங்களும் தேவனும், வேதம், பாட்டு புக்கு, பர்சனலாக அது நேரம் அஸ்யூ உங்கள் விருப்பப்படி. அதுலேயும் ப்ளஸ் ஒரு வேலை உபவாசம் இருந்து. இன்னும் 60 வயதாச்சுன்னா 3 நாள்லாம் இருக்க முடியாது. நல்ல வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எல்லா வயசுலேயும் நல்லா உபவாசம் இருந்து ஜெபிக்க என்ன செய்யுங்க. சகோதரிகளுக்கு சொல்கிறேன், பாட்டியான பிறகு என்ன செய்ய முடியாது, உபவாசம் இருக்குன்னு நினச்சா கூட காலம் இருக்கும்போது, நல்ல பலன் இருக்கும்போதே என்ன செய்யணும், நல்லா உபவாசம் இருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ தனியாகவும் ஜெபித்தாரு. இப்போ அப்போஸ்தலர் 13 எடுங்க. இங்கே பாருங்க, சபையாரோட சவுல் என்கிற பவுல், பழைய பேர் சவுல், அவரும் உபவாசம் பண்றார். நீங்க 13:1 பாருங்க. அந்தியோக பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபா, நீகார் எனப்பட்ட சிமியோன், சிரேனா ஊரனாகிய லூகி, கார்பங்கு தேசாதிபதி ஏரோதனோடு வளர்க்கப்பட்ட மனாயின். அடுத்து என்ன வருது, சவுல். பழைய பெயர் சவுல், புதிய பெயர் பவுல். சவுல் என்கிற பவுல்
அவங்க ஊழியக்காரங்களா தீர்க்கதரிசியா போதகரா இருந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க? ஜெபத்துல ஒரு பகுதி, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது அது ஜெபத்துல ஒரு பகுதி, பாடல் பாடுவது ஜெபத்துல ஒரு பகுதி, வேதம் வாசிப்பது ஜெபத்துல ஒரு பகுதி, அதுல ஜெப குறிப்புக்காக ஜெபிப்பது ஜெபத்துல ஒரு பகுதி. ஜெபம் என்பது ஒரு சைவ சாப்பாடு மாதிரி. சைவ சாப்பாடு வைக்கிறோம், அதுல சாம்பார், ரசம், மோர், வத்தல், அப்புறம் என்னென்ன இருக்கு, அதாங்க ஜெபம் என்பது ஒரு கூட்டு. டோட்டலா ஜெபம். அதுல விண்ணப்பம் இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு, வேண்டுதல் இருக்கு. புரியுதுங்களா? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை என்ன செய்யணும்? வேண்டுதலை என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க, செய்யுங்கன்னு பவுல் சொல்றதை பார்க்கிறோம், மற்ற நிருபங்களுக்கு எழுதுறத பார்க்கிறோம். இப்ப ரெண்டு பாருங்க, அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்கிற பத்தி உபவாசம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப சர்ச்சில் உபவாசம்ங்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த 6 மாதம் நீங்கள் உபவாச ஜபத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகிறது யோசித்து பாருங்கள். அன்பு சகோதரி, உங்களோட தனியாய் பேச எனக்கு நேரம் இல்லை. சகோதரா, தனியா பேச நேரம் இல்லை. இந்த செய்தியின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் என் மூலம் உங்களோடு பேசுகிறார். இந்த 6 மாத உபவாச ஜபத்துல எத்தனை உபவாச ஜபத்துல கலந்து கொண்டீர்கள்? சபையில ஒரு தீர்மானம் எடுங்கள். அது அடிக்கடி அதான் சொல்லுவேன், செய்தி இன்னொரு செய்தி தேவையா? தேவைதான். ஆனா அது வாழ்க்கையில அனுபவமாகணும். நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே 6 மாதம் என்னுடைய காரியத்துல தனியா நான் இருந்தேன், ஒரு சில வாரங்கள் கலந்து கொண்டேன் உபவாச ஜெபத்துல 6 மாதத்துல. ஆண்டவரே, இனி என் கையில ஆண்டவரே சபையில ஜூலை இருக்கிறது, ஆகஸ்ட் இருக்கு, செப்டம்பர் இருக்கு, அக்டோபர் இருக்கு, நவம்பர் இருக்கு, டிசம்பர் இருக்கு. அந்த முதல் சனிக்கிழமையில சபையாரோடு வந்து ஊக்கமாய், நேற்று கேட்ட செய்தியின் பிரகாரம் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது சபையார் ஊக்கமாய் உருக்கமாய் ஜெபித்த போது கர்த்தர் தூதனை அனுப்பி அப்படியே முதல் காவல், 2ஆம் காவல், அப்படியே இருப்பு கதவு தானாய் திறந்தது. தட்டி எழுப்பி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க சொல்லி, செப்பல போட்டுக்க சொல்லி ஜெபம் பண்ற இடத்துக்கே அழைத்து வந்தார். இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது என்ன தெரியுங்களா? 3 ஆசனம் பாருங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி, அதுக்கு முன்னாடி 2, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசினார், திருவுளம் பற்றினார். அப்போ 3 பாருங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பிட்டாங்க. அப்ப இந்த இடத்துலயும் அவர் என்ன செய்யறாரு? உபவாசம் இருந்து சபையோரோட ஜெயிப்பார். அதனாலதான் அந்த குறிப்பில் நான் சொல்றேன், சர்ச்சில் நடக்கிற உபவாச ஜெபத்திலையும் கலந்து கொள்ளணும். தனிப்பட்ட விதத்தில் வாரம் ஒரு தடவை, ஒரு வேளையாவது, 2 வேளை உங்கள் விருப்பப்படி இருக்கணும். இண்டிவிஜுவல் பிரேயர் டெய்லி இருக்கணும். பிரதர் 24 மணி நேரத்தை உங்க கையில கொடுத்துட்டு 1 மணி நேரமாவது கேட்கிற, யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்கள் எத்தனை அந்த 1 மணி நேரத்தையும் நீங்களும் நானும் எடுத்திருக்கிறோம். எடுத்திருந்தா எடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை. ஆண்டவரே, இனி ஆண்டவர் 24 மணி நேரத்தில் என் இண்டிவிஜுவல் பிரேயர், குடும்ப ஜெபம் வேற, அது 1/2 மணி நேரம் பண்ணீங்கன்னா அது கணக்கு வேற, அது போனஸ். ஆண்டவர் இண்டிவிஜுவல் பிரேயர், நானும் தேவனும் தனித்து. நல்ல வீடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மாடியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ரூமை கொடுத்திருக்கிறார். வாடகை வீட்டில் இருந்தீங்க, சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மாடி வீட்டை கர்த்தர் அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். தரித்திரத்தில் இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். வாடகை வீடோ சொந்த வீடோ கர்த்தர் நமக்கு நல்ல வசதி நிறைந்த வீடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தை நம்ம தான் சூஸ் பண்ணி ஜெபத்திற்காக என்ன செய்யணும்? போய் என்ன செய்யணும்? 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அதுல உபவாசம் இருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரி, ஓகே. 2 காரியத்தை நான் சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. ஊக்கத்தோடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். கேட்கும்படி
2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சத்தமாய் ஜபமே ஜீவ, இன்னும் சத்தமாய் ஜபம். பிரதர் மத்தியில சத்தம் காண, வாலிபர் மத்தியில ஜீவிய. இன்னும் முழு பலத்தோடு ஜபமே ஜீவ, ஜபம் ஜயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜீவியத்திற்கு இதுவே. நம்முடைய ஆண்டவர் இயேசு மாதிரி அவர் தனித்து ஜெபித்தார், அதிகாலையில ஜெபித்தார், சாயந்தரத்துல ஜெபித்தார், இரவுல ஜெபித்தார். அந்த மாதிரியை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைபிடித்தார். நீங்களும் நானும் அதை தான் கடைபிடிக்கணும். தனி ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அடுத்து 16, அப்போஸ்தலர் 16, அந்த குறிப்பை மாத்திர சொல்றேன். சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்படி எல்லாரும் திருப்புங்கப்பா, வாலிப தம்பி எல்லாரும் திருப்புங்க. அப்போஸ்தலர் 16, அப்போஸ்தலர் 16, அந்த முக்கியமான வசனம் மட்டும் 13, 16, 13. ஓய்வு நாளிலே, கவனிக்கிறீங்களா? நாங்கள்னா பவுலோட ஊழியர்களாம், உடன் ஊழியர்கள். நாங்கள்னு சொல்றாரு பன்மையில. நாங்கள் பட்டணத்துக்கு இப்ப வெளியே போய், எங்க ஆற்றல் அருகில் யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? நான் பிரசங்கம் பண்ற பவுல் பண்ணியிருக்கிறார். ஆற்றின் அருகே அந்த வார்த்தை என்ன தொட்டது வழக்கமா, அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உக்காந்து, அப்புறம்தான் ஃபர்ஸ்ட் ஜெபம், அப்புறம்தான் அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம். நான் நினைக்கிறேன் பவுல் வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டிலேயே இண்டிவிஜுவல் பிரேயர் பர்சனலா ஜெபம் பண்ணியிருப்பா. ஆண்டவரே இப்ப வழக்கத்தின் பிரகாரம் அந்த ஆற்றுக்கு போறாண்டவர். அன்னைக்கு சபை இது மாரிலாம் கிடையாது. 6 தான் சபை, ஆற்று ஓரம் தான். அங்கதான் முதல் இந்த இடத்துல பிலிப்பிங்கிற பட்டணத்துல சபை உருவானுச்சு. அதுக்கப்புறம் தான் லீதியால் வீட்டுல அப்புறம் சபை உருவானது. உங்களுக்கு தெரியும், சரித்திரம் தெரியும். அப்ப ஆண்டவரே, ஐயா இந்த இடத்துல நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போறோம். ஆண்டவரே சகோதரிமார்கள் வர்றாங்க, யாரு வர சித்தமோ. தினத்துல 10 மணி ஆயிடுச்சு. நான், பாஸ்டம்மா, சாம், 4 பேர் ஸ்டெல்லாமா இருந்தாங்க. அப்ப என் உள்ளத்துல, ஆண்டவரே நேத்து இன்னைக்கு உபவாசத்தில் யாரை அழைச்சிட்டு வர சித்தமோ அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம். கர்த்தர் அழைத்து வந்தார். அதை விட்டுட்டு நான் உங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ தடவை கோவப்பட்டுட்டா திருந்திட்டீங்களா? அன்பா சொன்னேன், திருந்திட்டீங்களா? என்னன்னே தெரிய மாட்டேது எனக்கு. அன்பும் தெரியல, எப்படிதான் அன்பா இருக்கிறது, எப்படிதான் கோபமா இருக்கிறதுன்னு. அன்பாவும் சொல்லியாச்சு, கோபமாவும் சொல்லியாச்சு. நான் நினைக்கிறேன் பவுல் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஆண்டவரே இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணியிருப்பான். காலைல எந்திரிச்சு நிச்சயம் அதிகாலை ஜெபம்லாம் பண்ணியிருப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. பண்ணிட்டு ஆண்டவரே வழக்கமாக போகிறோம், அது ஜெபம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நேரம் எடுத்தோன்னே சகோதரிகளும் வந்திருக்க மாட்டாங்க. போனவுடனே உடன் ஊழியரோடு கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆற்றங்கரையில் யார் வருவாங்க போவாங்க, துணி துவைப்பாங்க, வெக்கப்படவே இல்லை. ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ணுறாங்கங்க. இந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான் அந்த ரத்தாம்பர தியாத்திரா ஊரில் நல்ல கனம் பொருந்திய ஸ்திரீ, மற்ற ஸ்திரீகளும் வந்தாலும் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தேவனை வணங்குற ஸ்திரீ தான். அப்புறம் ஜெபத்தோட பிரசங்கம் பண்ணும்போது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு, திறந்தார் கவனிக்கும்படி. அப்ப நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் சகோதர சகோதரிகள் வீடுகளில் கதவை சாத்திட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு, குடும்ப ஜெபம் வேணா நைட்டை பண்ணிவிட்டு காலையில நல்ல ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா, நானும் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு வசனமும் ஈட்டிய போல வல்லமை போல கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. முதல் பாடல்ல ஆராதனை மகிமை இறங்கி வந்தது, தேவனுடைய வசனம் வல்லமையா வந்தது. ஓ அற்புதம் நடந்து சொல்லி இங்க வந்திருக்கிற அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பா. ஒரு அல்லையா சொல்லாமா? எந்த ஜெபமா இருந்தா. பிள்ளைகளை நீங்க அனுப்பி வைக்கிறீங்க, சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லும் போது எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்ப தெரிஞ்சதை சொல்லாம என்னத்தங்க சொல்ல முடியும்?
என்ன சிஸ்டர் அகிலா சிஸ்டர், பாஸ்டர்மா சொல்லுங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் நீங்க சொல்லணும், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இப்போ 1வது டீச்சர் என்ன செய்யறாங்க, அதே பாடம் தான் நடத்துறாங்க. 5வது டீச்சர் அதே. நம்ம அப்படியெல்லாம் மாறி மாறி தலைப்பில் கொடுக்குறோம். அப்போ புது பிள்ளை என்ன செய்யணும், இன்னும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வரணும். அப்போ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த டீச்சர் நடத்தினாலும் அப்படி இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, திறங்க ஆண்டவர். வாலிபர் கூட்டங்க நடத்தும் போது வாலிபருடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, திறங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். பெண்கள் ஜெபத்தில் பாசமா சோர்வு இல்லாம சங்கீதத்தை தியானித்து, அது எனக்கு கொடுத்த ஊழியம், யார் வந்தாலும் வராவிட்டாலும் அது உண்மையை உத்தமம் அந்த ஊழியத்தை செய்யறாங்க. அந்த மெசேஜ் என்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இந்த சங்கீதம், இந்த காரியங்கள் நானும் விசாரிப்பேன், நானும் வந்து விடுவேன். உங்களுக்கு சேர போடுறதே நான் தானே, சரி போகட்டும், அப்புறம் அழைச்சிட்டு வருவோம். அப்ப பாசமா பிரசங்கம் பண்ணும் போது சகோதரிகளுடைய இருதயத்தை 1 2 பேர் 5 பேர் வந்தாலும் இருதயத்தை திறக்கணும். ஞாயிற்றுக்கிழமை திறக்கணும், உபவாச ஜெபத்தில் திறக்கணும். இப்ப சொல்றேன், நீங்க பைபிள் படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணும், திறக்கணும்னா அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபத்தோட பைபிள் படிக்கணும். தூக்கம் வராது, போர் அடிக்காது, நேரம் போறதே தெரியாது. இந்த சம்பவம் தெரியும், காரியத்தை சுருக்கிறேன். அந்த ஜெபந்தான் அந்த ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்தது. அடுத்து இன்னொன்னு சொல்றேன், 16 படிங்க சீக்கிரம். மறுபடியும் அதே வார்த்தை வருது பாருங்க. ஏற்கனவே 13ல நாங்கள் ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருக்கு வழக்கமாய். அப்ப தனி ஜெபம் வழக்கமா இருக்கணும், உபவாச ஜெபம் வழக்கமா இருக்கணும், ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபம் வழக்கமா இருக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் வழக்கமா இருக்கணும், திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் வழக்கமா இருக்கணும், போராடி ஜெபிக்கிற ஜெபம் வழக்கமா இருக்கணும். ஜெபத்துல பல வகை. அப்ப வீட்டுல ஜெபித்தால் போதாது, சில இடங்களில வேற இடங்களில போனால் அங்கு ஜெபிக்கணும். இவங்க ஆற்றங்கரையில ஜெபித்தது நாங்க. இப்ப ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அதோட திருப்தி ஆகல, மறுபடியும் போறாங்க. அப்பதான் அந்த குறி சொல்லுகிற ஆவிய உடவ அவ வந்து எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணினா. பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டால். பிசாசே நம்மளை புகழுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். வெரி குட், ஆமா நாங்க ஊழியக்காரர் தான். அப்படி கவனிச்சுட்டே வர. இது என்ன ஆவி, வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ண போதெல்லாம் இது சொல்லிக்கிட்டே இருக்கு. 18 பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் என்ன, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வருகிறான்னு சொல்லி சவுண்டு, ஓவர் சவுண்டு, சத்தமிட்டு என்ன செஞ்சால சொன்னா. நல்ல கவனிங்க. பவுல் அன்பாய், பவுல் அன்பாய், பவுல். ஒரு சிலர்லாம் கண்டுக்கிறதே இல்லை. சின்ன கொண்டா அண்ணா, அன்பா இருந்தா அண்ணா. கறி எடுத்துட்டு வந்தேன், ஃப்ரீசரில் இருக்கு, போய் சமைக்கணும், 11 மணிக்கு வீட்டுக்கு போகணும். ஸ்தோத்திரம். சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன். இதுல ஒரு காரியத்தை பதிவு செய்யறேன். நீங்க ஜெபத்தோட பிசாசுக்கு கட்டளை இட்டாதான் பிசாசு கீழ்ப்படியும். இல்லாவிட்டா பிசாசு என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். உன்னையும் தெரியும், உங்க அப்பாவும் தெரியும், உங்க பாஸ்டரையும் தெரியும், உங்க அக்காவும் தெரியும், தங்கச்சியும் தெரியும். ஆமா, இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் நடக்குது. பவுல் அந்த ஊழியக்காரர், பவுல் பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரதான ஆசாரியன் 19 இருக்கு. அந்த ஸ்கேவோட 7 பேர் வந்து பொல்லாத ஆவி வந்த உடனே பவுல் பிரசங்கிக்கிற இவ இயேசுவின் பேர்ல ஆணையிட்டுன்னு சொன்னாங்க. அந்த பொல்லாத ஆவி என்ன செஞ்சது, பாய்ந்து பலக்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பிச்சு எல்லாம் ட்ரெஸ்ஸை நிர்வாணமா துண்டகானா துனியகானான்னு என்ன செஞ்சாங்க, ஓடுனது. காரணம் என்ன தெரியுங்களா, ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்தா பிசாசு என்ன செய்யும், நடுங்கும். இல்லைன்னா பிசாசுக்கு நீங்க பயப்படுவீங்க, மந்திரவாதிக்கு நீங்க பயப்படுவீங்க, குறி சொல்றதுக்கு நீங்க பயப்படுவீங்க. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. பவுல் குறி சொல்லுகிற ஆவிய துரத்தினார், சின்னங்கொண்டார், பயப்படவே இல்லை.
நடந்த சம்பவம் தெரியும். வருமானம் போச்சு, பிடிச்சு அடிச்சு. மறுபடி ஜெபத்தை தான் பேச போறேன். 23 பாருங்க. அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நடந்தது என்ன தெரியுங்களா? 24 அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர் எங்க வச்சிருக்காங்க? அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவங்க காலை என்ன வச்சிருக்காங்க? தொழு மரத்துல, காலை அப்படி தொழு மரத்துல மாட்டி வைக்கிறாங்க. நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 25 கவனிங்க, நானே படிக்கிறேன். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் அங்க என்ன வார்த்தை வருது? ஜெபம் பண்ணி. ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. ஜெபம் பண்ணி, ஜெபத்துல ஒரு பகுதி தேவனை துதிக்கிறது, தேவனை துதித்து பாடுறது. தேவனை துதித்து என்ன செஞ்சாங்க? பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவங்க மற்றவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? 26 சடிதிகளை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் பூகம்பத்தை உண்டு பண்ணிட்டார். என் ஆண்டவர் சொல்ல ஆகு கட்டளையோட நிற்கும். அவர் கண்ட்ரோல்ல எல்லாம் அந்த உலகம் இருக்கு. ஒரு காரியத்தை செய்ய அசையாதவர்கள் கூட அசைக்க வைப்பார். மலை போல இருக்கிறவங்களாம் சர்ச்சுக்கு வந்து கை தட்டாம மலை போல அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் கையை தட்ட என்ன செய்வாரு? ஆவியானவர் செய்வார். நாங்க சொல்ல தேவையில்ல. நாங்க சொன்னா எங்க மேல கோபம் தான் வரும். கையை தட்டுங்க தட்டுங்க, பாடுங்க பாடுங்க, ஆவியில நிரம்புங்க நிரம்புங்க, சத்தமா துதிங்க. தம்பி, வாலிப தம்பி, உங்க சத்தம் உங்க காதுல கேட்கற. இப்படிலாம் சொல்ல வேண்டியதுக்கு டிப்ஸ். இதெல்லாம் சொல்லாமலே நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தரை என்ன செய்வீங்க? துதிப்பீங்க. எங்களா யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன? நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ சரி அடி வாங்கிட்டோம் சிஸ்டர் சொல்லிட்டு. ஊழியமே வேண்டாம், 10 நாள் என்னது ரெஸ்ட். எந்த டாக்டரை பார்க்கலாம்? எலும்பு முறிஞ்ச மாதிரி இருக்கு. எலும்பு முறிஞ்ச மாதிரி அவ்வளோ அடிங்க. நீங்க நினைக்கிறீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை என்னதானு படிச்சுட்டு போறீங்க. அப்படியே தியானிச்சு ஒண்டிச்சிருங்க வசனத்தோட. இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் இந்த வாரத்திலாவது அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. வசனம் உங்களுக்கு புரியும். ஊழியக்காரன் மூலமா பேசுவா, நீங்க படிக்கும்போதும் பேசுவா. அவ்வளோ அடி ஒத்த. இனி இந்த ஊழியமே வேண்டாம். ஏன் அப்படியெல்லாம் சுவிசேஷம் சொல்லணுமா? இப்படிலாம் நம்ம ஒன்றும் ஒரு அடி கூட வாங்கலை. நான் ஒரு அடி கூட வாங்கலை இயேசுக்காக. யாராவது அடி வாங்கினீங்களா பிரதர்? யாராவது இயேசுக்காக அடி வாங்கினீங்களா? இல்லை. சிஸ்டர் அடி வாங்கினீங்களா? இல்லை. ஆனா அநேக அடி. அந்த ஆதாயம் போச்சு இல்லையா? குறி சொல்றது வருமானம். அந்த எச்சமான ஆளை விட்டு அடிச்சு தொழு மரத்துல மாட்டி காலை மாட்டிக்கணும்னு இவங்க பார்த்தாங்க. நீதிமானோ பாடி மகிழ்கிறான். அவங்க நீதிமானா இருந்ததுனால நடுராத்திரியில் ஜெபிப்பதற்கு எந்த நேரமும் அவங்க ஆற்றங்கரையில ஜெபித்தாங்க. ஆற்றங்கரையிலையும் ஜெபிக்கலாம், நடுராத்திரிலையும் ஜெபிக்கலாம், காலையில ஜெபிக்கலாம், மாலையில ஜெபிக்கலாம், 24 ஹவர்ஸ்ல எந்த நேரத்திலையும் ஜெபிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பண்ண என்ன செய்யுங்க. இப்படி என்னைக்காவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா? யோசிச்சு பாருங்க பிரதர் சிஸ்டர். ஆனா அதுல பெஸ்ட் நேரம் கால நேரம். எந்திரிச்சு அமைதியா. இது நடுராத்திரி. என்ன புத்தூர்ல இந்த செய்தியை தியானிக்கும் போது 1:30 எழுப்பிவிட்டார், 1க்கே எழுப்பிவிட்டார். அரை மணி நேரம் முண்டு படிக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். ஏன் 4 to 6 ஜெபிக்கிறதுக்கு 1 to 2:30 3 வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி தான் நம்ம. இப்போ நாங்கள் ஊழியக்காரங்க, எங்களுக்கு டைம் இருக்குது, சாயந்தரம் பகலில் ரெஸ்ட் எடுக்கும். நீங்களாம் வேலைக்கு போகிறீங்க பிரதர், அம்மா, ஐயா, அட்லீஸ்ட் ஒரு 5க்காவது ஒரு 5:30க்காவது வச்சு 5 to 6 5:30 to 6 இப்படி ஒரு 21 நாள் இன்னையிலேருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீ என்ன வேணா எழுதி வச்சு பாரு. பாஸ்டர் நீங்க சொன்னீங்க இந்த பிரசங்கத்துல 21 நாள் அலாரம் வச்சு நான் பண்ணேன். 22வது நாள் அலாரத்துக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிடறேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எழும்பிறேன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா சொல்லலாமா? அது எதுக்காக? அப்பாவோடு கூட பேச. யாரோட எவ்வளவு நேரம் பேசுறோம்? எங்க இந்த செல்போனோட எவ்வளவு நேரம் பேசுறோம்? அப்படியே தடவி 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 வெத்தலை பார்க்க தடவுற மாதிரி மேல தூக்கி 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 தூக்கி. இது யாரையும் விடல, ஊழியக்காரனையும் விடல,
விசுவாசியும் விடல, வாலிப பிள்ளைனையும் விடல, சின்ன பிள்ளைகளும். பாட்டி கதை சொன்னது நிலா நிலா வாவாலாம் காலெல்லாம் போச்சு. ஆமா, இப்ப எல்லாம் பிறந்த குழந்தைய தள்ளுது, அதான் எல்லாம் எடுத்து வச்சு பாக்குது, டங்கு டங்குன்னு குதிக்குது அந்த பாட்டை போட்டா. ஓண்ணா பேர பிள்ளைலாம் பார்க்கலையோ, எங்க பிள்ளைலாம் பெரிய ஆயிட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்ப இதுல செலவிடுற நேரத்தை குறைச்சாலே நம்ம ஜெப நேரம் அதிகரிக்கும். ஒரு இல்லையா சொல்லாமா? விஷயத்துக்கு வரேன். உடனே கட்டுகள் கலண்டது, எல்லாம் கலண்டது. சிறைச்சாலக்காரன் அப்படியே அந்த பூகம்பம் குழுக்குறதுனால என்னது, தூக்கம்லாம் என்ன செஞ்சிச்சு ஆச்சு. ஐயோ ஓடி போயிட்டாங்கன்னா நம்மளை கொண்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டயத்தை உருவ எடுத்து என்ன செய்யறாங்க, அப்படியே பவுல் மிகுந்த சத்தம் மட்டும் உனக்கு கெடுதி ஒன்றுவங்க என்ன செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க ஓடி போகல, தப்பிச்சு போகல, கர்த்தர் பூகம்பத்தை உண்டு பண்ணது உண்மைதான், நாங்க பாடணும், துதித்தோம், ஆராதித்தோம், நடுராத்திரியில கர்த்தர் தான் அந்த காரியத்தை செஞ்சா, எங்க சங்கிலியா நீங்க இருக்கல, அதான் கலண்டு விழுந்தது. அப்ப தீபங்களை அன்னைக்கு லைட் எல்லாம் கிடையாது, தீபங்களை கொண்டு வர சொல்லி அப்படி நடுங்கி பவுலுக்கு முன்பாக அவன் என்ன செய்யறான், சிறைச்சாக்காரன் விழுந்து வெளியே அழைச்சிட்டு வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி இன்னும் அநேக வசனங்களை சொன்ன உடனே அவரும் லீதியால் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் குடும்பமா எடுத்தாங்களோ அவங்க வீட்டாரோ, அதே போல இந்த ஜெயில் சிறைச்சாலைக்காரனுடைய முழு குடும்பமும் உடனே ஞானசானம் எடுத்து அங்க திருச்சபை உருவான். இப்படிதாங்க அந்த இடத்துல பிலிப்பு பட்டத்துல. இதுக்கு காரணம் ஜெபம். வழக்கமாய் ஆற்றங்கரையில ஜெபிக்கிற ஜெபம், பிசாசுகளை துரத்துகிற ஜெபம், இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி கட்டளையிடுகிற ஜெபம், நடு ராத்திரியில ஒருமனப்பட்டு ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். ஜெபம் அப்ப இரவுல ஜெபித்தார், ஆற்றங்கரையில ஜெபித்தார், வீட்டுல ஜெபித்தார், அப்போ பவுல் சர்ச்சில் ஜெபித்தார். எப்படி அந்த தேவ மனுஷன் ஜெபத்துக்கு மாதிரி பாருங்க. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? அப்போ 21:5 சீக்கிரம் எங்க போய் ஜெபிக்கிறாரு பாருங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு பட்டணத்துக்கு புறம்பே அது அவங்கெல்லாம் மனைவி பிள்ளைகளோடு கூட பாஸ்டரை வழியை அனுப்பி வைக்க வர்றாங்க. ஓகே, இது என்னை தொட்டது. படிக்கும் போது வசனம் உங்களை தொடுவதாக. ஏனாதோன்னு எந்த வசனத்தையும் படிக்காதீங்க. அப்படி தாகத்தோடு படும்போது ஆவியானவர் தொடுவார். ஏற்கனவே ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நின்று கூட ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் பிரதர் சிஸ்டர், அம்மா சிஸ்டர், நான் போயிட்டு வரேன், வேற ஊருக்கு போகிறேன், வேலித்துக்கு போகிறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். சரிங்க பாஸ்டர், போயிட்டு வாங்க பாஸ்டர், தேங்க்யூ, இப்படி கூட போயிருக்கலாம். என்ன ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் வழி விட்டு அனுப்பும்படி வந்தார். அப்பொழுது கடற்கரையில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம் எல்லாரோட. பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில நின்று நீங்க ஜெபிக்கணும். ஓகே, உட்காந்து ஜெபிக்கலாம், நிச்சயம் கேட்பா. ரொம்ப வியாதி பலவீனம், எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, அந்த நேரத்தில் படுத்துக்கிட்டு ஜெபித்தா கூட ஆண்டவர் கேட்பா. நான் 51 நாள் CSIல படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொரோனால 21 நாள் அப்போலோவில் படுத்திருந்து ஜெபித்தேன், அப்புறம் தான் உட்காந்தேன். அந்த நினைவு மணிக்கணக்கா அப்படி ஜெபிக்காட்டாலும் நினைவு வந்த பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உட்காந்து ஜெபிக்கலாம், கையை உயர்த்தி ஜெபிக்கலாம், கரங்கூத்து என்ன செய்யலாம், இதெல்லாம் ஜெபத்தில் வகை. அதனால தான் சர்ச்சில் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கரங்கோருங்க, கையை உயர்த்துங்க, கை வலிச்சாலும் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கையை உயர்த்துங்க, முழங்கால் போடுங்க, ஒரு ஜெப குறிப்புக்காவது முழங்கால் போடுங்க. நேற்று பிரதர் ஐசக் பிரதர் வந்து நல்ல ஆவியில 5 ஜெப குறிப்பு, நேரம் போனதே தெரியல பிரதர். ஆமாவா இல்லைங்களா?
சீக்கிரமே முடிச்சிட்டோம். எப்பொழுதும் உபவாசம் 1 மணிக்கு முடியும், 12:30க்கே முடிஞ்சிருச்சு. அடாடா, இப்படி தெரிஞ்சா வந்திருப்பானே. நேற்று உபவாசம் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? எனக்கு 1 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ண ஆசைதான். மெசேஜ் முடிஞ்சிருச்சே, அப்புறம் இழுத்துக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. சொல்ல வேண்டியதை சொல்ல, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாவே சபை என்னது? நேற்று மேட்ரு என்ன? ஊக்கத்தோட ஜெபிக்கணும். சபையார் ஊக்கத்தோட ஜெபிச்சா போதும். ஏறோது அடிச்சு புழு என்ன செய்யறான்? இறக்குறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இறக்க சொல்ல வேண்டாம், அது கத்தர் பார்த்துக்குவார். நம்மளை ரிச்சிங் ஆண்டவரேன்னு அவங்கள ஜெபிக்கலாம். ஓகே, அது நேற்று செய்தி. அப்ப முழங்கால் படிட்டு நம்முடைய ஸ்தாபன தலைவர் யோபையா வயசு பலன் இருக்கிற வரைக்கும் முழங்கால் போட்டார். ஆக்சிடென்ட் ஆனோன்னு எனக்கு முழங்கால் போடாமல் இருக்கும்போது மனதே இல்லை. எப்போ முழங்கால் போட்டோன்னு அப்போதான் எனக்கு அந்த சந்தோஷம் வந்தது. பிரிசிலா, முரளி வேலைக்கு போயிருக்காரோ? ஓகே. அகிலா சிஸ்டர், இப்படிலாம் சொல்றது நீங்க கவனிக்கிறதுக்காக. பேரை சொன்னா கவனிக்கிற பத்திங்களா? அவங்க வீடு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ட்ரெயினில் அன்றைக்கு முன்னாடி முத நாள் ஃபுல்லாக கால் வலி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாட்சியை, மீண்டும் சொல்லுகிறேன். நான் கூட யோசித்தேன், சிஸ்டர் அகிலா சிஸ்டர் பாஸ்டர் அம்மாவையும் சாமியை அனுப்பிட்டு அந்த பாஸ்டரை வச்சு நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அவ்வளோ வலி, வயிற்று வலியும் முழங்கால் வலியும் தலை வலியும் தனக்கு வந்தால் தான் என்ன செய்யும்? ப்ராக்டிக்கலாக பாருங்க, ஒரு வலி வந்தால் தான் ஒரு வேதனை தெரியும். அவ்வளோ வலி. சாட்சி என்னுடைய துணைவியார் சாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகலான்னாலும் சரி வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டு வலியோடு தான் போகிறேன். காலை நீட்டானா வெளியில் காட்டிக்கெல்லாம் போகல. படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் வர வரும்போதும் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இங்கே ரிசப்ஷன்லேயும் லேசாக இருந்தேன். அப்போ சாட்சி சொல்லிட்டேன், முரளி பிரிசிலா ரிசப்ஷனில் கத்தர் பலப்படுத்தினார். ஜெபத்துக்கு ஒரு வல்லம் உண்டு. நான் கேட்டது, ஆண்டவரே இன்னும் நான் நடக்கணும், இன்னும் நான் ஊழியம் செய்யணும். ஏன்னா பட்ட காலே கெடும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி இந்த காலில் தான் ஆபரேஷன், இந்த காலே தான் கத்தர் சுகமாக்கினார். என்னுடைய சாட்சியை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா? இன்னும் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க சத்தம்மா. ஆனால் பாஸ்டரை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. அதுதான் நான் சாட்சி சொல்ல ரொம்ப 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 யோசிக்கிறேன். இதெல்லாம் எழுதிட்டு வரல. இப்படி நின்னோம் உட்காந்து அப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால என்னுடைய முழங்காலு கீழே இந்த அளவுக்கு ஒரு ஜான் அளவுக்கு கால் கருப்பாக இருக்கும். இப்போ இல்லை. அப்போ கருப்பாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் சொல்லுங்க, கருப்பாக இருந்தால் என்ன அர்த்தம்? ரத்த ஓட்டம் சரியா இல்லை. டாக்டரை மற்ற அப்போலோ டாக்டர் தான் அங்கே தான் போனேன். மறுபடியும் போகும்போது அப்போலோ டாக்டர் அவங்க அவங்களுடைய படிப்பு அவ்வளோதான், படிப்பு மருந்து அதை தான் அவங்க சொல்ல முடியும். டாக்டர் அவங்களும் மனுஷன் தான், மனுஷி தானே. நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்மளை கேட்டே எழுதிடுவாங்க, நம்மளை கேட்டே ரிப்போர்ட்டெல்லாமா எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ அவர் சொன்னது ஒரு வார்த்தை சொன்னார், கவனிங்க, சாட்சியாக சொல்கிறேன். இந்த கருப்பு மாறவே மாறாது. டாக்டர் சொன்னது அப்படியே சொல்கிறேன், மாத்தாம. டாக்டர் இந்த கருப்பு மாறுமா? கருப்பு மாறவே மாறாது. ஓகே. யெகோவா ராஃபா யாவே ரொஃபேகா முற்றிலும் சுகமாக்குறவர், டாக்டர் ரிப்போர்ட்டையே மாற்றுகிறவர். தேங்க்யூ டாக்டர். அப்போ ஜெபிக்க ஆரம்பித்து ஒன்றும் செய்யலை, சில எக்ஸசைஸை பண்ணிட்டு எண்ணெயை போட ஆரம்பித்தேன். போகும்போது என் காலை பாருங்க, அந்த அறிகுறியே இல்லாமல் சுகமாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஜெபத்திற்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. இங்க கடற்கரையா இருந்தாலும் முழங்கால் படிட்டு என்ன செய்யறாங்க? அங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஒரு முறை ஜங்ஷன்ல முஸ்லிமுங்க அந்த நேரம் வந்தோன்னு டக்குன்னு விரிச்சு போட்டு நான் அசந்துட்டேன். நம்ம விசுவாசி இப்படி பண்ணுவாங்களா? அந்த நேரம் ஓதுற நேரம் வந்தோன்னே பிளாட்ஃபார்ம்ல போட்டு அல்லாஹ்வை என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. பவுல் கடற்கரை பீச்சு டூர் அப்படிங்கல, கடற்கரையிலையும் முழங்கால் படிட்டு என்ன செஞ்சாரு? ஜெபித்தார். இன்னொரு காரியம் 22:17, இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
அப்போஸ்தலர் 22:17 சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து, இப்ப எங்க ஜெபம்? தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அதனால தான் வீட்டில் நம்ம ஜெபித்தாலும், தம்பி கவனிங்கப்பா, ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. நீங்க 6 நாள் வீட்டில் ஜெபித்தாலும் சபையில என்ன ப்ரோக்ராம் இருக்கிறதோ அப்ப வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தரிசனத்தை தருவார், பேசுவார். இப்ப ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில ஞான திருஷ்டி அடைந்து அவரை என்ன செய்யறாரு? தரிசிக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசனத்தை தார கேட்டுங்களா? சரி, கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படியே கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. 27ஆம் அதிகாரம், கப்பல் சேதம். அது 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு தெரியும். இனி 1ஆம் தேதியில மிஸ் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, 1ஆம் தேதியிலும் ஆண்டவர் பேசுவார். அது நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கிறது. வாக்குத்தத்த செய்தி 27ஆம் அதிகாரம், நீங்க அதை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த கப்பல்ல 276 பேர், 276 276 பேர் தப்பி கரை சேர்ந்தாங்க. அந்த 28ஆம் அதிகாரம் தான். இதை மட்டும் சொல்லிட்டு பவுலுடைய ஜபங்க ஒன்று இருக்கு, அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த தீவு பேர் என்ன பேரு தம்பி தக்ஷன்? அந்த தீவு பேர் என்ன பேரு? மெலித்தா. சொல்லுங்க, மெலித்தா. அதான் கீழே வச்சிருங்க, மெலித்தா. ஓகே. அந்த அந்நியராகி அந்த தீவார் பாராட்டின அன்பு என்ன இல்ல, கொஞ்சம் அல்ல. அது மழை காலம், குளிர்காலம். இப்ப நெருப்பை மூட்டி எல்லாரும் குளிர் காயிறாங்க. இப்ப பவுல் என்ன செய்யறாரு? 3 பாருங்க, நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன். சில விறகுகளை வாரி அந்த நெருப்பு மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அப்படியே ஹீட்டுல, கவனிங்கப்பா, அனல் உரைச்சி விரியன் பாம்பு கையை என்ன செஞ்சது? கவி கொண்டது. பாம்பு 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 பாம்புன்னு அப்படியே உதறாரு. அந்த பாம்பு என்ன செய்யல? கையை கவிட்டு விஷப்பூச்சி, விஷப்பூச்சின்னு போட்டுரு. ஆனா விரியன் பாம்பு 4 பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையில தொங்குது அப்படியே. இப்ப அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க இவங்களை பார்த்து, ஊழியக்காரரை பார்த்து. இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லைன்னு தீர்ப்பு போட்டாங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானதுவன பிழைக்க விட்டவளை என்று தங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க? சொல்லி கொண்டாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? ஜெபிக்கிற மனுஷனை எந்த விஷப்பூச்சியும் கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய, எந்த விஷப்பூச்சி, எந்த சிங்கமும், எந்த எதிரியும், கரடி, எது மனுஷ வல்லமை, எந்த வல்லமையும் நீக்க முடியாது. இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த பூச்சியை தீயில என்ன செஞ்சிட்டாரு? உதறி விட்டு, நிச்சயமா விஷம் ஏறி அவர் பவுல் செத்துருக்கணும். இதான் உண்மை, சயின்ஸ், இதான் உண்மை. ஆனா ஆண்டவர் ஜெபிக்கிற மனுஷன் இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் அவரை கொண்டு பல காரியங்களை செய்யணும், அவர் இன்னும் இரத்த சாட்சிய பின்னாடி தான் மறிக்கணும், இன்னும் அவருக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லி விரியம் பாம்பு விதி வந்தவனுக்கு விரியம் பாம்பு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. எந்த விதியும் ஆண்டவர் மாற்ற முடியும் ஆண்டவரால. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவன் யாதென்று குடித்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது, தீட்டுப்படுத்தாது. வீக்கம் கண்டு சடிதியில சாவான் என்று காக்கும் நெடுநேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 6வது வசனம், ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது, இப்ப கவனிங்க, அதே வாயி வேற சிந்தையாகி இவன் தேவன் தெய்வம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கொலை பாதகன். பாஸ்டர் ஊழியக்காரரை பார்த்து சொன்னாங்க கொலை பாதகன்னு சொன்னாங்க வாய். அதே வாய் அந்த ஊழியக்காரன் ஜெபித்ததுனாலே, காரியம் மாறுதலாய் முடிந்ததுனாலே, சாகாம இருந்ததுனாலே தேவன், அவர் தேவன் கிடையாது, மனுஷன் தான் ஊழியக்காரன். ஆனா வாயிலேருந்து வருது பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ, நீங்க ஜெபித்த அதே வாயிலிருந்து உங்களை நல்லவங்க, நீதிமான், கெட்டவங்கன்னு சொன்ன அதே வாய் உங்க நல்லவங்கன்னு சொல்லும். கரங்களை தட்டுங்க. அதுக்கு நல்ல ஜெப வீரரா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். சே,
அந்த தீவுக்கு ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளி பேர் என்ன பேரு? பேரெல்லாம் இப்படிதான் வரும். புப்புலியோ என்னாலியோ என்னாலியோ புப்புலி. 7வது வசனம். நேலம்லாம் நிறைய இருக்கு. 3 நாள் பச்சமா பவுல். இதுக்கப்புறம் நல்லா மரியாதை வந்துருச்சு. இந்த பிறகு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு சாகணும்னு நல்ல பச்சமா என்ன செய்யறாங்க? விசாரிக்கிறாங்க. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 8வது வசனம் வாசித்து எழுந்து நிற்க போறோம். புப்புலினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய், அங்க என்ன வார்த்தை வருது? ஜெபம் பண்ணி. கடைசி ஜெபக்குரு வியாதியஸ்தருக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கணும். உங்க வியாதிக்காகவும் ஜெபிக்கணும், மற்றவருடைய வியாதிக்காகவும் ஜெபிக்கணும், சபையிலுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். வியாதிக்காக இந்த தீவுல போய் ஜுரம், இரத்த பேதி வருத்தப்பட்டு கிடக்க சீரியஸ். பவுல் அவனிடத்துக்கு வச்ச கைய வச்சவன என்ன செஞ்சாரு? குணமாக்கனா. அதுக்கப்புறம் என்ன நல்ல செய்தி பாருங்க. இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து, இந்த அற்புதம் நடந்த பிறகு அவங்களும் வந்தோன்னா அவங்களுக்காக போரில்லாம ஜெபம் பண்ணதுனால எல்லாரும் ஜீசஸ் சுகமாக்குனா. இதற்கு காரணம் ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரை இந்த செய்திக்கு பிறகு நல்ல ஜெப நேரத்தை கூட்டிங்கன்னா சபையில பெரிய பெரிய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கும். சாட்சி நேரத்துல மறைக்காம உங்களுக்கு கை வலி வந்துச்சா, ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், கை சுகம் ஆயிரும், உடனே நீங்க சொல்லணும், வெக்கப்படக்கூடாது. இப்ப நான் வெக்கப்படாம சொன்னல, என் காலில் வெரிகோஸ் வந்துச்சு, அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அநேகருக்கு தெரியாது. சில ரகசியத்தில் அப்பதான் சொல்ல முடியும், செய்தில்லை. 2 காலையும் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிளவுஸே போடல. என் ஆண்டவர் சுகமாக்கினார். அது மாதிரி என்ன காரியமா பாஸ்டர் சொல்லும் போது, பாஸ்டர் தொடர்ந்து என்னுடைய தனி ஜெபத்தில் நானும் என் துணைவியாரும் கருத்தாயதுக்காக ஜெபிக்கும் போது சுகம் பெற்ற உடனே சாட்சி நேரம் வரும்போது கர்த்தர் சுகம் கொடுத்தா. எங்க பாஸ்டர் ஜெபித்தார், சபையார் ஜெபித்தார், நான் ஜெபித்தேன். அதை சுகமாக்குறது யாரு? கர்த்தர்னு. நீங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தீங்கன்னா இன்னும் தீர்க்காய்ச்ச நோயில்லாத வாழ்வை தருவார். அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைய சொல்லலாம். பவுலுடைய மற்ற ஜெபமும் இருக்கு, அதை நான் அங்க போகல, நேரம் முடிந்து விட்டது. அதனால எல்லாம் கவனிங்க. தனி ஜெபம், உபவாச ஜெபம், ராத்திரியில ஜெபம், வழக்கமா ஜெபிக்கிற ஜெபம், அடி உத வாங்கிட்டு அந்த நேரத்துலையும் ஜெபம், கடற்கரையில ஜெபம். புரியுதுங்களா? இந்த தீவுல வந்த பிறகு வியாதியஸ்தருக்கா என்னது? ஜெபம். அவருடைய சரீரத்திலையும் பலவீனம் வந்துச்சு. 3 முறை ஜெபம் பண்ணாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கணும். அந்த கிருபை ஆண்டவர் அவருக்கு பவுலை கொடுத்தார். அவருடைய சரீரத்திலையும் மற்றவங்களுக்கு சரீரத்திலையும் நல்லா செஞ்சாரு. அந்த தீவு முதலாளியே சுகம் ஆக்கினாரு, அநேகரும் சுகம் ஆக்கினாங்க. இதுதாங்க ஜெபத்தினுடைய வல்லமை, பவர்.